சார் நான் நீங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர் பெரியார். பட் ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டு தெளிவான விஷயம் சொன்னாரு. நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல. பெரியாரை நாங்கள் பின்பற்றினாலும் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல. அப்படி சொல்லிட்டு அதே மேடையிலேயே வந்து பகவத்கீதையை வாங்கிட்டாரு, குரான வாங்கிக்கிட்டாரு, பைபிளை வாங்கிட்டாருங்கிற காட்சிகளையும் பார்த்தோம் நம்ம. அந்த நேரத்திலே கூட இது ஒரு விமர்சனமாவும் சொல்லப்பட்டது. நீங்க வந்து பெரியார் கடவுள் மறுப்புங்கிற கொள்கையில இருந்தான் அடிப்படையாக ஒரு கொள்கை எல்லாமே பிறக்கிறது. கடவுள் மறுப்பு நாங்க பேச மாட்டோம். அது எங்களுக்கு ஏற்பு. பட் மற்ற கொள்கைனா அது வந்து அடிப்படையிலேயே இது ஒரு ஒரு தட்டையான வாதம் அப்படிலாம் சரி விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக மக்களுடைய பார்வையிலேயே திமுக கூட கடவுள் மறுப்பு கொள்கை பேசி வளர்ந்த கட்சி தான். அறிஞர் அண்ணா வந்து ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் மாத்தினார். பட் ஸ்டில் கலைஞர் வந்து ஏத்திஸ்டா தான் இருந்தாரு. ஸ்டாலினும் அந்த தனி கடவுள் மறுப்பாளர் தான் சொல்லிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன குழப்பம் இருக்கிறது. எப்படி எந்த லைன்ல பயணிக்கிற குழப்பம் இருக்கு. பட் எனக்கு கட்சியில 90% மாணவர்கள் வந்து சாமி கும்பிடுற நபர்கள் தான். அவர்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்கன்னு பார்க்கின்றோம். சோ அதனால வந்து மக்களும் சரி ஓகேங்க விஜய் ஏதோ வித்தியாசமான சொல்றாரு ஏத்துக்கலாம். இப்ப நான் அந்த கட்சியில இருந்தா நானே பலரும் சொல்லிருக்கேங்க. அவர் வித்தியாசமா சொல்றோம். அத வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில வந்து எடுத்துக்கிறோம். அதை தாண்டி நீங்க வந்து பெரியார் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பகுத்தறிவு. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு போகாத பகுத்தறிவோட யோசி. எல்லாத்தையும் வந்து பகுந்து ஆராய்ந்து செய் அப்படிங்கிறதான். ஆனா விஜய் அவர்களுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் ஒரு நேரம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு எண் வந்து தொடர்ச்சியா சுற்றும். உதாரணத்திற்கு மாவட்ட செயலாளர்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும் 19 பேர் தான் அறிவிப்பாங்க. அதை தாண்டி அறிவிக்க மாட்டாங்க. கூடுதலா 1 அறிவிக்க மாட்டாங்க, குறைச்சல் 1 அறிவிக்க மாட்டாங்க. நான் கேட்டேன் இது என்னங்க கணக்கு? 1 கூட்டல் 9னா 1. 1 தான் செவ்வாய். அதான் அந்த அரசியலுக்கான ராசி. சோ அதுதான் அப்படிதான் அறிவிப்பாங்க. விஜய் இன்று காலை 9:59க்கு தன்னுடைய வீட்டிலிருந்து வருவார். அல்லது 12:43க்கு பனையூர் அலுவலகம் வருவார். இதெல்லாம் வரும். இது அந்த டேட் எல்லாம் 1. இல்ல இதெல்லாம் வந்து தொடக்கத்திலேயே, அதாவது கட்சி தொடங்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடக்க காலத்திலேயே இந்த ஜோதிடத்திற்கான முறையோட தான் எல்லாமே நடந்துட்டு இருந்ததா? சார் திட்டமிடப்பட்டு விக்கிரவாண்டி ஆமா சார் விக்கிரவாண்டி மாநாட்ட முதலில் இப்ப நீங்க நீங்க ஒரு இடம் பார்த்து சார் நீங்க தாவேக்கோட நிர்வாகி நான் தாவேக்கோட நிர்வாகி இப்ப விக்கிரவாண்டியோட இடத்த பார்த்துட்டு அப்ப அவர் இடம் பார்த்து சொன்னேன்னா அடுத்தாக யாரும் இருக்குன்னா பொதுச் செயலாளர் மட்டும் வருவாங்க. ஆனா விஜய் என்ன சொல்லுவாரு, ஜோசியரை கூப்பிட்டு சார் நீங்க போய் முதல்ல பாருங்க அந்த இடம் வந்து வாஸ்து கரெக்டா இருக்கா, அந்த இடத்துல நடத்தலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் போய் பார்த்த பிறகு பல இடங்கள் பார்க்கப்பட்டது. கடைசியா அவர் தான் பிக்ஸ் பண்றார். விக்கிரவாண்டி, விசாலை, விஜய் கரெக்டா இருக்கும் தம்பி, நம்ம வந்து இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப கடலூர் ஜோசியர்